இன்னைக்கு வந்து நல்ல நாள். எங்கள் ஹிந்து இதில் பொறுத்த வரைக்கும் நிறைய மதத்துலேருந்து இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை. ஹிந்துஸுக்கு வந்து சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் காலையில் காசு வாங்குறீங்களா? சரி, உங்களுக்கு காசு தேவை இருக்குது இல்லையா? இது என்னுடைய ஞாபகமாக இதை வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு காசு வேணும் அப்படி தானே? காசு வேணும். இது 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா அப்படி கூட ஏதோ எந்த ரூபாய் கூட இருக்கலாம். பணம் தான், ஆனால் காகிதம் தான். இதில் 100 ரூபான்னு போட்டால் 100 ரூபா. பணத்துக்கு மரியாதை கொடுக்காதுங்க. ஆக்சுவலாக உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணம் உனக்கு கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடையாது. கோடிக்கணக்கில் கிடைக்கிறோட வாய்ப்புள்ள பையன் மாதிரி தான் நீங்கள் எல்லோரும். ஆனால் நீ பணம் கிடைச்ச பிறகு நீ என்ன செய்வா அப்படின்னு ஒரு கேள்வி கேளு. அப்போ கிடைக்கும்போது அந்த கேள்விக்கு நீ அப்போ தான் இப்போ ஒழுக்கம் இருந்தால் தான் கண்டுபிடிச்சிக்கிடும். அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும்னா பணம் இருந்தால் புகழ் வரும். புகழ் இருந்தால் பணத்துக்கு பின்னாடி அடிமையாக போயிடுவோம். நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி பயணம் பண்ணணுமோ அதை நோக்கி பயணம் பண்ண மாட்டோம். அவ்வளோதான். இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். விளையாடுறது மட்டும் அர்த்தம் இல்லை. விளையாடுறது குறிப்பிட்ட நாள் தான். நீ இப்போ நினச்சி விளையாட்டு ஒரு 20 வருஷம் விளையாடிடுவோம், அவ்வளோதான். அப்புறம் திருப்பி வாழ்வாங்களா? உங்கள் தாத்தா பாட்டாலாம் வாழ்ந்துருக்காங்களா? அவங்கள யோசித்து பாருங்கள், எப்படி வாழ்ந்தாங்கிறத யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஆனால் அந்த அர்த்தத்தை நான் எப்படி அதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீ நம்ம யார் அப்படிங்கிறது ஒரு திங்க் பண்ணு தான் வாழ்க்கை. நம்ம யார், நம்மளை இயக்கிறது என்ன, நம்ம எப்படி இந்த 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 உடம்புலேருந்து ஏங்குறோம், எப்படி திங்க் பண்ணுறோம், நம்ம யாராக இருக்க முடியுங்கிறது தான் விஷயம். இந்த ஜென்மத்தினுடைய மிருகம் இல்லைன்னா மிருகமாக இருந்திருப்போம். மனிதனாக கொடுத்த அந்த அறிவே நாம் யார் அப்படிங்கிற சிந்திக்கிறது தான். இப்போ சிந்திக்க முடியாது, சிந்திக்கவும் வேண்டாம் நீ. அதனால் அவன் கையில் காசு கொடுக்கப்பட்டிருக்கலா? இந்த காசு உனக்கு பல மடங்காக வரும், பணம் வந்துடும். யாரும் ஏழை நினச்சி வருத்தப்படாத. ஏழை நினச்சி நினச்சாத வருத்தப்படாத. உன்னோட காசு வந்து காசு பெருக தான் செய்யும், காசு குறையவே செய்யாது. நீ காசு வந்த பிறகு என்ன செய்வா? அந்த காசை என்ன செய்வா? அடுத்தவங்களுக்கு கொடுப்பியா? நீ வச்சுக்கிடுவியா? எவ்வளோ வச்சுக்கிடுவா? எவ்வளோ கொடுப்பா? தேவை உனக்கு எலும்பு பார்ப்போம், இங்கே தேவை சொல்ல பார்ப்போவா? மைக்கெடு என்ன செய்வா? உனக்கு பணம் வந்துட்டு, நிறைய பணம், 10 கோடி ரூபா பணம் வந்துட்டுப்பா. நீ என்ன செய்வா? உன் மனசில் உனக்கு கற்பனை இருக்குல்ல? உன் கற்பனையில் உன் மனசில் இருக்கதை அதை வெளிப்படுத்தி பார்ப்போம். சொல்லு. வீடு கட்டுவேனே. வீடு கட்டுவா? எவ்வளோ ரூபாய் கட்டுவா? தேவைன்ற அளவுக்கு. தேவை எவ்வளோ தேவை? எவ்வளோ ரூபாய்? ஒரு 10 லட்ச ரூபாய் வீடு தேவை. 10 கோடிக்கும் வீடு தேவை. 10 கோடி வீடு கட்ட நாட்டில் இருக்கல. நீ உனக்கு தேவை எவ்வளோ ரூபாய்க்கு வீடு கட்டுவா? ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு. 20 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுவா. எத்தனை பெட்ரூம் போட்டு கட்டுவா? 3. எதுக்கு 3 பேர்? எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள்? 3 பேர். 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு பெட்ரூம். சரி, பெட்ரூம் 3. அடுத்தது அதை பதிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் ஒரு கார்னு, ஒரு கார் வாங்குவா. எல்லாருக்கும் உள்ள ஆசை. என்ன கார் வாங்க? ஒரு 10 கோடியும் கார் இருக்கு, 10 லட்ச ரூபாயும் கார் இருக்கு, 10 லட்ச ரூபா கார் இருக்கு, 10 கோடி ரூபாய் கார் இருக்கு. உனக்கு எந்த சைஸில் கார் தேவை? எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா. சரி, 20 லட்ச ரூபாய் கார் தேவை. 20 லட்ச ரூபா கார் வாங்கின பிறகு 40 லட்ச ரூபா காரை பார்த்து ஆசைப்படலாமா? படுவானா? படுவா. அப்போ ஆரம்பிச்சுட்டான். அப்போ 20 லட்ச ரூபா காரை வச்சிருக்கவன் 40 வாங்கினோன்னா 40 லட்ச ரூபா காரை பார்ப்பான். 10 கோடியே உனக்கு காருக்கு தான் காணும். இல்லைண்ணே. இல்லையா? ஒன்று நீ இல்லை, ஆசை தானே படுவேன், வாங்க மாட்டேனே. ஆசைப்பட்டாலே வந்துட்டு அர்த்தம். நீ ஆசைப்பட்டாலே அடையணும். அப்போ சரி, 20 லட்ச ரூபா கார் போடு. சரி, அடுத்தது என்ன? பைக் வேண்டாமா? ஒரு பைக் வாங்கணும். ஒரு பைக் வாங்க, அது 2 லட்ச ரூபா தான். அப்போ மொத்தத்தில் 20 40 45 லட்ச ரூபா போச்சு. மீதி 10 கோடி ரூபா இருக்கு, 9 கோடி ரூபா இருக்கு மீதி. அப்புறம் யாராவது மேட்ச் வந்து டொனேஷன் கேட்டால் கொடுப்பேனே. மேட்ச் டொனேஷன் கேட்டால் கொடுப்பான். அவன் மேட்ச் நடத்தினாலும் நடத்தாட்டாலும் சரி. சரி, டோர்னமெண்ட் நடத்துறதுல ஒரு டோர்னமெண்ட், கபடி டோர்னமெண்ட் நடத்துறாங்கல்ல, அது புரிஞ்சுக்கிடுங்க. 3 டைப்பாக டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஒன்று, கபடி பிளேயர் வளருறதுக்கு கிராமத்தில் கபடி பிளேயருக்கு வளர்ச்சியை பேஸ் பண்ணி ஒரு சாரர் நடத்துவாங்க. ஒரு சாரர் இந்த கபடி மேட்சை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு சொல்லி ஒரு சாரர் நடத்துவாங்க. எப்படியா டொனேஷன் பிரித்து என்ன செய்யலாம்? 10 லட்ச ரூபா பிரிச்சுட்டு 5 லட்ச ரூபா டொனேஷன் பிரித்து 5 லட்ச ரூபா மேட்ச் நடத்திட்டு 5 லட்ச ரூபா ஆட்டையை போட்டுறான்னு நடத்துறாரு. இன்னொரு சாரர் புகழுக்காக நடத்துவாங்க. என்ன புகழ்? டோர்னமெண்ட் நடத்துறேன், நான் கெத்தாக நடத்துறேன், எதுக்காக நடத்தப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். தம்பி மேலோ, அப்போது நீ எதை பார்க்க ஆராயணும்? ஃபஸ்ட்டில் இந்த டோர்னமெண்ட்டு எதுக்காக நடத்தப்படுது? கபடி பிளேயர் வளர்ச்சிக்கு நான் மட்டும்தான் இவன் என்ன செய்யணும்? கொடுக்கணும், காசு கொடுக்கணும். சும்மா காசு இருக்கணும், எங்கே கொண்டு கொடுத்துட்டேனும் கொடுக்கூடாது. அப்படி அப்போ யோசிக்கணும். சரி, அடுத்தது கேட்க டொனேஷன் கொடுத்துருவான். அடுத்தது ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ணுவேன். என்ன ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ணுவா?
ஊனமுற்றோர் அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஊனமுற்றோர் ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ணுவோம். கரெக்டு தான். அவனுக்கு ஆசை ஊனமுற்றோர் கொடுக்கணும். நம்ம கபடியே ஊனமுற்று தானே இருக்கு. சரி, ஒரு ஊரில் நடத்த முடியுதா? ஒரு ஊரில் டீம் நடத்த முடியுதா? பைசா ஆள் இருக்கா? பைசா இருந்தால் பிடிங்க எடுத்துகிட்டு போயிடுவான். அடுத்தது கொலைகாரனை கூட்டி கலாங்க திருடு கூட்டி போயிடுவான். அப்படி ஊனமுற்று. அப்போ நம்ம கபடி, நம்ம வளர்ந்த கபடிக்கு என்ன செய்யணும்? நம்ம கபடியை என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். அவங்க ஊனமுற்ற வளர்க்கிட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு அது என்ன இருந்தாலும் கபடிக்கு என்ன பண்ண வேண்டிய வேணும். அப்படி தானே? சரி, அப்போ அடுத்தது அடுத்த அவ்வளோ பாக்கி 9 கோடி வச்சு சுருட்டிடுவியா? உன்னுடைய மனசில் இருக்கிறத பேச, ஒன்றும் வெளிப்படையத்தன்மை பேசினா போதும். உன் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தினா பேசு. அடுத்து என்ன செய்வா? அப்புறம் பாப்பாவுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். சகோதரி இருக்கா? ஆமாங்க. பாப்பாவுக்கு சகோதரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பா. எவ்வளவு பண்ணி கொடு, எவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு கொடுப்பா? 10 கோடி இருக்கும்போது சொல்றாஜா? 5 லட்சம் ரூபாய்க்கு மண்டபத்துக்கு வாடகை தானே 5 லட்சம் ரூபாய்ச்சி. இப்படி சுயநலமாயிட்டாலும் அடுத்தது பணம் வந்த உடனே கூட பிறந்த பாப்பாளுக்கு 10 கோடியில் இவன் 5 லட்ச ரூபா கொடுப்பானா? எவ்வளவு சுயநலம் பாரு. சுயநலம் தானே இது? புரிஞ்சா தம்பி? நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இப்படி இருக்கக்கூடாது. இவங்க அப்பா ஒரு ஆள் அப்படித்தானே? இவங்க அப்பா கிட்ட இருந்து மொத்த சொத்தையா இருக்கு. இவனுக்கு தங்கச்சி பாதி உண்டு, பாதி உண்டு. அந்த பாதி அவகாசம் இவங்க பாப்பா சகோதரி. 5 கோடி ரூபா கொடுக்கணும் அவன். ஆனால் எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லுவான்? சரி கொடு, 5 லட்சத்தை கொடு. அடுத்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு கடை வச்சு வேலை பார்ப்போம். உங்கள் அப்பா உட்கார வச்சு ஒரு கடையில் உட்கார வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பான். எவ்வளோ வேலை? ஒரு 30 லட்ச ரூபா. 30 லட்ச ரூபா அவங்க அப்பா. சரி, அப்பாவுக்கு ஒரு அப்பா உட்காந்து சாப்பிடணும், கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காருல. அப்பாவுக்கு 30 லட்ச ரூபா கொடுப்பான். அப்பா தங்கச்சிக்கு 5 லட்சம், அப்பாவுக்கு 30 லட்சம். அடுத்தது சொல்லு. அடுத்து அவ்வளோ கணக்கு தீரல. கணக்கு 1 கோடி ரூபா வந்துட்டா? நீங்க சொல்லப்படாது. அவன் மனசுல இருக்க சொல்ல வர்ற. அவன் மனசுல என்ன இருக்குங்கிறதா முக்கியம். இவன் மனசுல இருக்கா, உங்க மனசுல இருக்குது. அப்போ நீ சிந்திச்சு ஒரு பணம் கிடைச்சா என்ன செய்ய முடியும்? அப்போ 1 கோடி ரூபா போதும்ல? 10 கோடி வேண்டாம்ல? சரி, உனக்கு 1 கோடி ரூபா கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போமே எப்போ கிடைப்பாரு. ஆனா நீ கிடைச்சா என்ன செய்வா? அடுத்து கிடைச்ச பிறகு என்ன செய்வா? இவ்வளோ செய்வா பணத்துக்காக. இவ்வளோ இந்த பணத்தை எவ்வளோ செலவழிப்பா? அடுத்து என்ன செய்வா? புரியலையா? பணம் வந்தாச்சு, தேவையெல்லாம் பூர்த்தி ஆயாச்சு. அடுத்தது என்ன செய்வான்னு கேட்க. தேவை பூர்த்தி ஆகிட்டுல, கார் வாங்கியாச்சு, பைக் வாங்கியாச்சு, எல்லாம் பணத்தினுடைய செலவு தீர்ந்தாச்சு. அடுத்தது நீ என்ன செய்வான்னு கேட்குறேன். உழைப்பேன். திரும்பி பணம் சம்பாதிப்பா. பணம் தான் தந்தாச்சு. பணம் உழைக்கிறது பணத்துக்கு தானே உழைக்க. வேற எதுக்கு உழைக்கிறா? பணத்துக்காக தான். பணம் தான் உன்ட்ட கையில் இருக்கு. அப்போ எதுக்கு, வேற எதுக்காக உழைப்பா? உழைப்பு எதுக்கு? எனக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்லி கொடுப்பேனே. அடுத்தது வா, உனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுப்பேன். அதுக்கு காசு தேவையில்லை. சொல்லி கொடுப்பேன். அப்படி சொல்ல, எனக்கு விளையாட்டு தெரிஞ்சதை 4 பேர் சொல்லி கொடுப்பேன்னு சொல்கிறான். கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதில் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். காசு இருக்கு, 9 கோடி ரூபா மிச்சம் இருக்கு. அதுக்கு சில கணக்கே வரல. அவன் எல்லாம் போதாங்க. இனி 10 கோடி கிடையாது. கடை 1 கோடி தான் அவனுக்கு நினைச்சுவாரு கொடுப்பாரு. ஏன்னா 9 கோடி வேண்டான்ட்டான்ல, 1 கோடியாக கணக்கு தீர்ந்து போச்சு. இப்படி நீ என்ன செஞ்சேன்னா புண்ணியம் கிடைக்கும். நல்லது செய்ய என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். இப்போ கெட்டது என்ன செய்யும்? பாவம் கிடைக்கும். அது எல்லா மதத்திலும் சொல்லப்படும். சரிதானே? புண்ணியம் செய்வா. எப்படிலாம் புண்ணியம் செய்வா? பணம் இல்லாமல் புண்ணியம் செய்யணும். எப்படி செய்யணும்? பணம் இல்லை, இனி பணம் இல்லை. அப்படி தான் கொடுக்க பணம் இல்லைல்ல. பணம் தீர்ந்து போச்சு, தேவையில்லைன்னு புண்ணியம் செய்வா. எப்படி புண்ணியம் செய்வா? எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் கபடி சொல்லி கொடுப்பேன். கபடி சொல்லி கொடுப்பேன். புண்ணியம் 10 பேருக்கு கபடி சொல்லி கொடுப்பேன். 10 பேருக்கு வந்தால் பனி நிற்கிற வாங்கி கொடுப்பேன். ஒரு ஊரில் டீம் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்ன மாதிரி? என்ன மாதிரி தானே? ஆமாம். என்ன மாதிரி கிளப் போய்ப்பா? கிளப்புலாம் இல்லை. கிளப் வைக்க மாட்டான். அப்போ விளையாட்டு சொல்லி கொடுத்தோட முடிஞ்சு போமா? அவனோட அடுத்த டிராவல் கொண்டு போகணும்ல. ஒரு டீமுக்கு சொல்லி கொடுத்தா அந்த டீமை விளையாட வைக்கணுமா வைக்கண்டாமா? வைக்கணும். விளையாட வைக்கணும். அப்போ அதுக்கு செலவு இருக்குல்ல. அவன் பாவப்பட்ட பையன் மாதிரி தானே? பாவப்பட்ட பையன் மாதிரி தான் தம்பி. அவனுக்கு உதவி செஞ்சு அப்போ கொஞ்சம் பணம் உதவி செய்யணும்ல. செய்வியா? செய்வேன். சரி, அடுத்தது சொல்லு. அடுத்து ஏதாவது ஜாப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு நிறைய பேர் விளையாட வச்சு, நிறைய ஒரு அகாடமி மாதிரி வச்சு, இல்லை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நான் நடத்தி அடுத்தவங்களுக்கு உதவி செய்வேன். சரி. அப்போ இந்த செயலே இந்த ஒரு நல்ல செயல் அடுத்தவங்களுக்கு சொல்கிறான்ல, இந்த செயலே இறைவர் பார்த்துக்கூடாது. அடுத்தவன் என்ன செய்யணுமோ என்ன செய்வார்? நகர்த்தி கொண்டிப்பார். சரிப்பா.